புனித தலங்களில் முக்கிய கோவிலாகவும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகவும் விளங்கும் திருச்செந்தூரில் புது சர்ச்சை ஒன்று வெடித்துள்ளது. சாமியை பார்க்க சென்று சர்ச்சையில் சிக்கி உள்ளார் ஜெயிலர் பட நடிகர். என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்செந்தூருக்கு சென்ற ஜெயிலர் பட நடிகரும் இன்ஸ்டா பிரபலமுமான செல்வா சுவாமி தரிசனம் செய்துள்ளார். திருச்செந்தூரில் இறங்கியது முதல் சாமி தரிசனம் செய்தது வரை அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்த செல்வா கோவிலில் கருவறையில் உள்ள சுவாமி மூலவரையும் வீடியோ எடுத்து தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். பின்னணியில் முருகன் பாடல் ஓட நல்ல எடிட்டிங்கோடு வீடியோ அமைந்திருந்தாலும் கருவறையில் உள்ள மூலவரை எப்படி வீடியோ எடுக்கலாம் என்ற சர்ச்சை கிளம்பியது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். கோவிலுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை இருந்த போதிலும் மூலவரை வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவில் நிர்வாகம் புகார் கொடுத்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன் மீனவ பெண் சுபி என்பவர் கோவிலில் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல நடனமாடி தனது இன்ஸ்டா பக்கத்தில் வீடியோ பதிவிட்டிருந்தார். தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் அதனை நீக்கம் செய்து மன்னிப்பும் கோரினார். இந்த சர்ச்சை அடங்குவதற்குள் கோவில் மூலவரை வீடியோ எடுத்து சர்ச்சையில் சிக்கி உள்ளார் செல்வா. இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டுப்பாடு விதித்து உரிய நடவடிக்கை எடுத்து கோவில்களின் புனித தன்மையை பாதுகாக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படி சர்ச்சையில் சிக்கி உள்ள செல்வா ரஜினிகாந்தின் ஜெயிலர், தெலுங்கு நடிகர் வருண் தேஜின் மட்கா உட்பட பல்வேறு படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். மேலும் இன்ஸ்டாவிலும் இவர் மிக பிரபலமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.